சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அஸீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإن عليكم لحافظين كراما كاتبين. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم أكرموا الكرام الكاتبين الذين لا يفارقونكم إلا عند إحدى الحالتين الجنابة والغائب وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகளை பற்றி நாம் இப்பொழுது தெரிகிறோம். கிராமன் காத்திபீன் அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எழுதுறாங்க அப்படின்ட்டு. கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொன்னா அது ரெண்டு மலக்குகளுடைய பெயர் அல்ல. கிராமன்னு ஒரு மலக்கு, காத்திபீன் ஒரு மலக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, கிராமன் காத்திபீன் சொன்னா கண்ணியமான எழுத்தாளர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு பேர் இருக்குது, அது வேற பேர். கிராமன் காத்திபீன்கிறது அந்த மலக்கினுடைய பேர் அல்ல, கண்ணியமான எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். கிராமன் காத்திபீன் அப்படின்னு வலது புஜத்தில் ஒரு மலக்கு, இடது புஜத்தில் ஒரு மலக்கு அமர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எழுதுகிறார்கள், பதிவு செய்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த இரண்டு மலக்குக்குத்தான் கிராமன் காத்திபீன் என்பதாக சொல்லப்படுது. அல்லாஹ் சொல்லுகிறான் 82வது அத்தியாயம் 10வது வசனம், வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், எழுதி பாதுகாக்கக்கூடிய இறைவனால் நியமிக்கப்பட்ட மலக்குகள் உங்களின் மீது இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து கிராமன் காத்திபீன், அவர்கள்தான் கண்ணியமான எழுத்தாளர்கள், சங்கை மிகு எழுத்தாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த கிராமன் காத்திபீன் அப்படிங்கிறது. சங்கையான எழுத்தாளர்கள், கண்ணியமான எழுத்தாளர்கள் என்று ஏன் அந்த மலக்குகளுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஜஹ்ரத்துர் ரியாத் என்ற கிதாபில் அதை பற்றி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வேலையையும் திருந்த செய், சரியாக செய் அப்படின்னு சொல்லுவாங்க. திருந்த செய், செய்வதை திருந்த செய், திறமையா செய், அதுக்கு மேல சிறப்பாக செய்வது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதை இந்த மலக்குகள் செய்யறாங்க. அடியான் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டா, நன்மையான காரியம் செஞ்சுட்டா உடனே வானத்து மேல ஏறி போய் அல்லாஹ்விடத்துல போய் சொல்றாங்க, ஓரலா சொல்றாங்க, இந்த அடியான் நல்லதை செஞ்சுட்டா, நன்மையை செஞ்சுட்டான், நல்ல காரியம் பண்ணிட்டான் அப்படின்னு போய் சாட்சியம் பகிர்ந்து விட்டு வருகிறார். அதே நேரத்தில் இந்த அடியான் தவறு செய்து விட்டால், தீமைகளை செய்து விட்டால் அப்படியே மௌனமாயிடுறான், அமைதியாயிடுறான். மேற்கொண்டு அவனுக்காக அல்லாஹ்விடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அந்த சத்தா யாரா நீ குற்றங்களை மறைக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர், அவர்கள் உன்னை நம்பியவர்கள், அதனால அவர்களுடைய குறையை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு பண்பு! இந்த பண்பை பெற்றவர்கள். ஆகையினால் அல்லாஹ் அவர்களை பாராட்டி கண்ணியமான எழுத்தாளர்கள் என்று திருமறையிலே இடம்பெறச் செய்திருக்கிறார். அப்போ இந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது அந்த இரண்டு மலக்குகளும் நன்மைகளை எழுதுகிற விஷயத்திலே தீவிரவாதிகள், வேற ஏதாவது நினைக்கிறார்கள். தீமைகளை எழுதுகிற விஷயத்திலே மிதவாதிகள், அதீத ஆர்வப்பட்டவங்க. நல்லதை எழுதுகிறதா இருந்தா, நன்மை எழுதுகிறதா இருந்தா, அவனுடைய வாழ்க்கையில தவறு நடந்துருச்சு, தீமை நடந்துருச்சுன்னா அப்படியே மோடி போயிடுவான்.
அப்படியே மௌனிப்பான். மிதவாத போக்கை கையாண்டு அவன் திருந்துறானா, செய்த தவறுக்கு வருந்துறானா, இஸ்திஃபார் செய்யறானா, தௌபா செய்யறானா, காத்திருக்கிறான். உடனே எழுந்திருந்ததில்லை தீமையை. வா எப்ப மாட்டின நான் பார்த்துக்கிட்டு அதை செஞ்சுட்டியா உடனே எழுது செய்யறதில்லை. வாய்ப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அளவுக்கு காத்திருப்பு செய்கிறார். அவன் தௌபா செய்வதற்கும் இஸ்திஃபார் செய்வதற்கும் என்பதாக பட்டபர் ரஹ்மான் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்திஃபார் செஞ்சுட்டா, தௌபா செஞ்சுட்டா, அதையும் சேர்த்து எழுதுறாங்க. ஒரு இஸ்திஃபார் செஞ்சாரு, தௌபா செஞ்சாரு. அம்மால பள்ளி பக்கமே வர்றது இல்லையே, தொழுகிறதே இல்லையே, அப்புறம் எப்படி இஸ்திஃபார் தௌபா? பள்ளியுடைய சிந்தனை, அல்லாவுடைய சிந்தனை, தொழுகையினுடைய சிந்தனை இருந்தால்தான் அந்த இஸ்திஃபார் வரும், தௌபா வரும். பள்ளி பக்கமே வரலைன்னா, அந்த சிந்தனையே இல்லைன்னா இந்த ஒரு ஆத்திரம் அடிபட்டு போகும். தீமைக்கு மேல தீமை கூடிக்கிட்டே போகும். ஆகையினால செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறானா என்று வாய்ப்பு தரப்படுது. இஸ்திஃபார் செஞ்சுக்கலாம்ங்கிற அடிப்படையில் துணிச்சல்ல தவறு செஞ்சா அந்த தவறு அல்ல, இது மன்னிக்கக்கூடிய தவறு. அதை நினைவில் வச்சுக்கிறது. அப்போ அல்லாவுடைய இந்த ஆயத்து கிராமம் காத்திரி. இந்த 2 மலக்குகளை பற்றி வேறு வேறு பல வசனங்கள் அல்ல சொல்றோம். எல்லாவற்றையும் தான் இப்போ உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வரேன். இது எத்தலத்தல் முத்தலத்தியானி அணில் யமீனி வஅனி ஷிமாலி கஈத். 50வது அத்தியாயம் 17வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அமர்ந்தவாறே, வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமர்ந்தவாறே எழுதுகிற அந்த இருவருடைய வேலையை, இரு மலக்குகளுடைய பணியை நபியை நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டுவீராக, நினைவுபடுத்துவீராக. அவன் என்னமோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் கவனிக்கல, நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, என்னமோ அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. வாழ்க்கைன்னா அவன் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நபியை நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. 2 மலக்குகள் இருந்து ஆஜராகி அமர்ந்துகிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறாங்க. நோட்கள் அல்லாஹ் நபியை நினைவுபடுத்தக்கூடியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறது இல்லை, எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது இல்லை. நினைக்க வேண்டியதை மறந்துடுறது, மறக்க வேண்டியதை நினைக்கிறது. உல்டாவா சிந்திச்சு இந்த உலகத்தில் குழந்தைகிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை. இது ரொம்ப மெயினான விஷயம். இது 2 தோள்களில் அவர்களுடைய அமர்வு காரியங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இது பார்ப்பதற்கு தெரியாது, உணர முடியாது, அறிவுலப்படாது. ஆனால் உண்மை, பொய்யல்ல என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்பொழுது வெளிச்சமாகும். ஏனென்றால் இஸ்லாம் என்றால் அடிப்படை நம்பிக்கை தானே. அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்றான், மலக்குகள் எல்லாம் இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்க, ஆஜரா இருக்கிறாங்க, ஒவ்வொரு காரியங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, பதிவு செய்யறாங்க, பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவர்களுடைய பிடரி நரம்பை விட நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதனால்தான் இவ்வளவு கச்சிதமாக களப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார். தப்பிச்சிட முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தன் குறுக்க போனா கூட அவன் குணம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்பா. இந்த மலக்குமார்கள் ஒருத்தருடைய குறுக்கெல்லாம் போறவனா குணத்திலேயே குடிகொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய குணத்தோடு, இதயத்தோடு, உள்ளத்தோடு, நாடி நரம்பை விட நெருக்கமாக குடிகொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள். இவருடைய கவனத்தை மீறி எந்த நொடியும் தப்பிவிட முடியாது என்னுடைய வாழ்க்கை. என்னத்தை சொல்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, உன்னுடைய 2 புஜங்கள் தான் அந்த 2 மலக்குகளுடைய ஆசனம், உன்னுடைய நாக்கு தான் அவர்களுடைய எழுதுகோள், அந்த நாக்கிலே ஊறக்கூடிய உமிழ் நீர் தான் அந்த எழுதுகளுடைய மை. உனக்கு எதிலே உதவி இல்லையோ அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை.
எதுல நமக்கு உதவிக்கான உத்தரவாதம் இல்லையோ, பாதுகாப்புக்கான உத்தரவாதம் இல்லையோ, அதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது. மனிதா, நீ எழுதுறவங்களுக்கும் எழுதுறவர்களுடைய விஷயத்திலையும் வெட்கப்பட மாட்டேங்கிற. யார் எழுத சொன்னானோ அவனுக்கு நீ வெட்கப்பட மாட்டேங்கிற. எழுத்தாளர்களுடைய பயமும் இல்லை, எழுத சொன்னவனுடைய பயமும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி சென்றிருக்கிறார். இன்னொரு ஆயத்து 50வது அத்தியாயம் 18வது வசனம் இதையே கருத்தையே அல்லாஹ் திரும்ப கொண்டு வருகிறான். ஏன்னா ரொம்ப முக்கியமானது இல்லையே, கூடவே வரக்கூடியவங்க, நம் உடன் இருக்கக்கூடியவர்கள் அவங்க. இன்னொரு ஆயத்துல இப்படி சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு வார்த்தையை கூறுவதாக இருந்தாலும், எந்த ஒரு வார்த்தையை கூறுவதாக இருந்தாலும் அதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இல்லாமல், பதிவு செய்யக்கூடிய பதிவாளர் இல்லாமல் எதையும் கூற முடியாது என்றால் அந்த அளவுக்கு ஷார்ப்பா எழுதியிருக்காங்க. ஆயத்தில் அல்லாஹ்வுல அந்த கண்காணிக்கக்கூடியவர்களுக்கு ரத்தீபுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ரத்தீபுனா கண்காணிக்கக்கூடியவன்னு அர்த்தம் அரபியில. அதனாலதான் மதரசாவில் பார்த்தீங்கன்னா, அந்த மதரசாவில் ஓடுற பிள்ளைகளுக்கு தான் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு பணியாளர் வச்சிருப்பாங்க. அவரை ரத்தீப் சான்னு சொல்லி தான் அழைக்கிறது. ரத்தீப் சா அப்படிதான் சொல்லி அழைக்கிறது. கண்காணிப்பாளர், பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. அப்படி அல்லாஹ்வுல மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்று சொல்றாங்க. அது ஒருமையான ஒரு வார்த்தை. 2 மலக்குல இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையை உரிமையாக ஏன் பயன்படுத்துறான்னு சொன்னா, 2 மலக்காக இருந்தாலும் அந்த இருவருமே செய்யற வேலை ஒரே வேலை தான், எழுதுற வேலை தான், பதிகிற வேலை தான். அதனால தான் அல்லாஹ் உரிமையாகவே வார்த்தையை பயன்படுத்துகிறார், ரத்தீபு அப்படின்னு. அடுத்து வலது புஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு தான் தலைவர், இடது புஜத்தில் எழுதக்கூடிய மலக்குக்கு இவர் தான் தலைவர். அதனால இவருடைய உத்தரவு எப்படியோ அப்படித்தான் அவர் செயல்படுவார். அவங்க தான் சொல்லுவாங்க, ஏதாவது தவறு செஞ்சுட்டா, தீமை செஞ்சுட்டா உடனே எழுதிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க, இஸ்திக்ஃபார் தௌபா ஏதாவது செய்யறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க போடக்கூடிய அந்த உத்தரவுனாலதான் அவங்க காத்திருக்கிறாங்க. மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்கலைன்னா அதுக்கு பிறகுதான் எழுதுறாங்க. அப்ப இந்த 2 பேர்த்துல யார் தலைவர் அப்படின்னா வலது பட்சத்தில் எழுதக்கூடியவர். இரவு நேர காவலர்களும் இருக்கிறார்கள், பகல் நேர காவலர்களும் இருக்கிறார்கள். அதாவது ஷிஃப்டெல்லாம் மாறும். அசர் நேரத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. பணிமாற்றத்தினுடைய சமயத்தில் இருவருமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். சுபுகுடைய நேரத்திலையும் அப்படித்தான். பகல் நேர பணியாளர்கள் வரக்கூடிய அதே நேரத்தில் இரவு பணியாளர்கள் செல்லக்கூடிய நேரம் சுபுகுடைய நேரம். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே. அதை பற்றி எந்த ஒரு அறிதலும் புரிதலும் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் இவர்களுடைய கவனத்துக்கு தப்பி போறதில்லை, இவர்களுக்கு தெரியாம கழியறதில்லை, கடக்கிறதில்லை. அதிலே பாருங்க, ஒரு நன்மையை செஞ்சா 10 நன்மைகள்னு எழுதிடுறாங்க. யாருக்கும் தெரியாம எழுதுறாங்க இல்ல, அப்படித்தான் எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அல்லாஹ் கிருபையாளன், கருணையாளன். ஒரு நன்மையை செஞ்சா 10 நன்மை. ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனே எழுதுவதில்லை, பொறுத்திருந்து பார்த்துட்டு காத்திருந்துட்டு அதுக்கு பிறகு எழுதுறாங்க. ஒரு தீமையை தான் எழுதுறாங்க, 2 3 கிடையாது. அப்புறம் என்னத்த 10? அவ்வளவு அன்பாளனாக, அருளாளனாக, கருணையாளனாக, கிருபை உள்ளவனாக அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் நடந்துக்கிறான். அந்த அல்லாஹ்வை மறந்துட்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டது. நினைத்து பார்த்தால் வெற்றி தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. படைச்சவனை மறந்துட்டு என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கிறதுதான் இஸ்லாத்தினுடைய கேள்வி. ஏறி வந்த ஏணியை எட்டி உதஞ்சிட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? கருவானதிலிருந்து, உருவானதிலிருந்து, வெளியானதிலிருந்து, ஆரோக்கியத்தை பெற்றதிலிருந்து, கண்ணியத்தை அடைஞ்சதிலிருந்து, பதவியை பெற்றதிலிருந்து எல்லாமே அல்லாஹ் தந்தது. அவனை மறந்துட்டு எந்த கொடியை நட்ட போறோம்? அல்லாஹ் இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறான்.
மீறி தவறுகள் நடந்து விட்டால் கூட, தீமைகள் புரிந்து விட்டால் கூட மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளுடைய வாசல் கதவுகள் திறந்தே இருக்கிறது. ஆனாலும் அதை நாம் பயன்படுத்துவது. சரி, பதிவாளர்கள் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறானே, எழுத்தாளர்களை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறானே, இது அல்லாஹ்வுக்கு அவசியமா? இப்படியெல்லாம் செஞ்சாதான் மனிதனுடைய அமல்களை பாதுகாக்க முடியுமா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால் பயனடைய போவதெல்லாம் அடியான் தான். ஏன்னு சொன்னா மறுமையில ஒரு ஆதாரத்துக்காக அடியான் அடையக்கூடிய நன்மைகளுக்கோ நல்லதுக்கோ அல்லது தண்டனைக்கோ இது ஒரு ஆதாரம். அது அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை, அடியானுக்கு தான் அவசியம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடு. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் மறுக்கும் குணம் கொண்டவன். அது மறுமை வரைக்கும் தொடரும். அப்ப அவனுக்கு நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? அங்கே போய் மறுத்துருவான். நான் அதை பண்ணல, இதை பண்ணல. விரி பட்டோலை, விரி அந்த பதிவேட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆமா ஆமா நான் கூடவே இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஆமா கூடவே இருந்தாங்க, பக்கத்துல பார்த்த மாதிரி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆமா பக்கத்துல தான் இருந்தாங்க பாவம் பண்ணும்போது, அதனால தான் எழுத முடிஞ்சிச்சு. அப்ப இந்த பதிவேடு, இந்த பட்டோலை மறுக்கும் குணம் கொண்டவர்களுக்கு, மறுக்கும் மனம் கொண்டவர்களுக்கு ஒரு நறுக்குன்னு ஒரு பதில். அந்த ஒரு ஆதார தேவைக்காக அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு தான் இந்த மாதிரி எழுதி வைக்கிறது. நீதிமன்றங்கள்ல கூட அதைத்தானே செய்யப்படுது. இந்த தப்பு செஞ்சுட்டான்னு சொன்ன உடனே தண்டனை கொடுத்துறது இல்லை, அவன்கிட்ட கேட்கப்படுது, நீ செஞ்சியா? அவனை ஒத்துக்கொள்ள வைக்கணும். ஏன் ஒத்துக்கிற போறான், செயல்தான் சொல்லுவான். அவனை ஒத்துக்க வைக்கணும். அவன் செய்த தவறை ஒத்துக்கொள்ளும்படியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஆதாரம், சாட்சி செய்யப்படுதா இல்லையா? நீதிமன்றங்கிறது அதுக்காண்டி தான் இருக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகளை நான் சொல்ல முடியாது, எல்லாம் ஒழுங்கா இருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நீதியாளர். ஒரு பெரிய ஒரு நீதிமன்றத்தை எதிர்நோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால அவனுடைய குற்றங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்டது, ஒத்துக்கிறோம். அதுக்காக வேண்டித்தான் இந்த பட்டோலை, இந்த பதிவேடு. அவனுடைய பேச்சுக்களை பதிவு செய்து காட்டிவிட்டால், அவனுடைய நடவடிக்கைகளை பதிவு செய்து காட்டிவிட்டால் மனுஷன் அப்படியே ஆஃப் ஆயிடும், ஏற்றுக்கொள்ளணும். இது ஒரு மனிதனுடைய ஒரு மனநிலையாக இருக்கிறது. ஆனா இந்த பேச்சுக்கள் நடவடிக்கைகளுடைய பதிவு சாதனங்கள் இருக்குது பாருங்க, இவைகளெல்லாம் இப்பதான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதை பற்றி அல்லாஹ்வுத்தாலா அப்பவே ஆயத்துல சொல்லிட்டா பார்த்தீங்களா? இந்த ஆயத்தை இறங்கும் பொழுது பதிவாளர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, கண்காணிக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாம் ரெக்கார்டு அப்படிங்கிற விஷயத்தை, ரெக்கார்டுனா என்ன, பதிவுனா என்னன்னு பொருள்களை பயன்படுத்தின பிறகு நமக்கு தெரியுது. ஆனா இதை பத்தி அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். இந்த ஆயத்து இறங்கும் போது இந்த சாதனங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் சாதனங்கள் வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்காதுல்ல, அவன் எல்லாம் அறிந்தவனாச்சே. அப்ப இந்த சாதனங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுனால இது ரொம்ப வெகு இலகுவாக நமக்கு புரிய வரும். பதிவு பண்றதுன்னா என்ன, ஒருத்தனுடைய செயலை பதிவு பண்றதுன்னா என்ன, பேச்சை பதிவு பண்றது இலகுவா புரிஞ்சுக்கிற முடியும். இப்படி ஒரு காலம் வரும், மக்களுடைய பயன்பாட்டில் இப்படி சாதனங்கள்லாம் இருக்குங்கிறதுனால அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். பதிவு செய்யப்படுது எல்லாமே, ஒளிகளிலிருந்து செயல்கள் வரைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த விஷயத்துல சொல்லியிருக்காங்க. சாதாரண மனிதர்கள் பதிவு செய்யறதே ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. உன் பேச்ச போனா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே அரண்டுறோம். தெரியலையா, எல்லாமே பதிவாயிடுச்சு வீடியோவில் அப்படின்ட்டு அரண்டுறோம். ஒரு சாதாரண சராசரி மனிதனுடைய பதிவுகளே ஒரு பயத்தை தருதுன்னா, அல்லாஹ் பதிவு செய்யறானே, மலக்குகள் பதிவு செய்யறாங்களே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அப்படின்னு சொன்னா நமக்கு பயம் வரணுமா இல்லையா? வரணும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு, பதிவாளர்களுடைய ஏற்பாடு. அதுக்குதான் மனிதன் பயன்படுத்தக்கூடிய பதிவு சாதனங்கள்ல கூட கோளாறு ஏற்பட்டு விடலாம், இயக்கத்துல கோளாறு ஏற்பட்டு விடலாம். அதனுடைய பயன்பாடு வரையறுக்கப்பட்டது.
செயலிழக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய சாதனங்களில் எந்த கோளாறும் ஏற்படாது. செயலிழப்பு என்பதே இருக்க. நம்முடைய பள்ளியில் கூட கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒளிச்சேர் இடத்துல கேமரா அப்படியே பொருத்திக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன், திருடுகளை தடுக்கிறதுக்கு கேமரா பொருத்துறோம், கேமராவே திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வரையறுக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே பதிவு சாதனம், 2 புஜங்கள்ல இருக்கிறாங்க பாருங்க, அதுல எந்த கோளாறும் இருக்காது, இயக்க கோளாறும் இருக்காது, வேற எந்த இதுவும் இருக்காது. அவ்வளவு பரிசுத்தமாக பணி செய்யக்கூடிய ஒரு பதிவாளர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்ப நம்ம பள்ளியில கூட முக்கியமான பகுதிகளில் இடங்கள்ல கேமரா பதிவு செய்யப்பட்டிருக்கு, கேமரா வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மக்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு நம்முடைய பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் அறிவிக்க சொன்னாங்க. அதை சொல்லிடுங்க மக்களுக்கு. ஏன்னா குற்றம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்களை கண்டுபிடிக்கிறது, தண்டனை அளிக்கிறதுங்கிறது அது ஒரு சைடு இருந்தா கூட அதுவே பிரதான நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுக்கு பயப்படாதவர் இந்த கேமராக்காவது பயந்து அதிலிருந்து விலகட்டுமே, அவனை எப்படியாவது அதிலிருந்து விடுவிக்கிறது, அதிலிருந்து விலக வைக்கிறது. இல்லைன்னா ஏன் அறிவிக்க சொல்றாங்க, அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக ஏதாவது ஒரு வகையில பயம் ஏற்பட்டு அந்த பாவமான காரியத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான ஒரு நோக்கமாக நமக்கு இருக்கிறது. அதே போல உலகத்துல எப்படி அந்த டேப்பு, அந்த வீடியோ, இவைகளுடைய சாதனங்கள் எல்லாம் ஒரு மனிதனை வாயடைக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அதே மாதிரிதான் மறுமையில இந்த பதிவாளர்களுடைய பட்டோலைகள், செயலேடுகள், இவைகள் எல்லாம் மனிதனை வாயடைக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதை கூட மறுக்கிறவன் இருப்பான். சாதாரண ஆள் அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய பட்டோலைய விரிச்சும் கூட, செயலேட்டை விரிச்சும் கூட, இல்ல இது நான் இல்ல, இது யாரோ தவறா பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் மரணத்தை தாண்டி மறுமை வரைக்கும் தொடருதே இந்த மறுக்கும் குணம், மாற்றி பேசுற குணம். அங்கேயும் போய் தன்னுடைய செயலேட்டில் இருக்கிறத கூட எழுதுனது மலக்குன்னு தெரிஞ்சிருந்தும் கூட, அவ்வளவு பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட, அல்லாஹ்வுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் இந்த செயல் உருவாகிருக்குங்கிறத தெரிஞ்சிருந்தும் கூட நான் செய்யலையே, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருவான் அவன் வாயை அடைக்கிறதுக்கு. என்ன ஆதாரம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டோலையும் தாண்டிய, செயலேட்டையும் தாண்டிய ஒரு மறுப்பு அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால அவனை திருப்திப்படுத்துறதுக்கு, ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு, வாயை அடைக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அது என்ன ஆதாரம்? உறுப்புகள் பேச ஆரம்பிச்சிருங்க. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவனுடைய வாயிலே முத்திரை குத்தி விடுவோம். சும்மா கடை இங்கேதான் போய் சொல்லிக்கிறதுனா இங்கேயுமா துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் பேச ஆரம்பிக்கும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய பாதங்கள் சாட்சி பண்றோம் என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு. அப்படி சும்மா இருக்க மாட்டான். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான் தெரியுமா? முத்திரை விளக்குனதுக்கு பிறகு இம ஷஹீத்தும் ஆலைனா, எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீங்க? உறுப்புகளை பார்த்து பேசுறான். உறுப்புகள் சொல்லும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் எப்படி அல்லாஹ் பேச வச்சானோ அதே அல்லாஹ் தான் எங்களையும் பேச வச்சுட்டான். அதனால நான் பேசுறோம். எல்லாத்தையுமே பேச வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அல்லாஹ், எங்களையும் பேச வச்சா, அதனால நாங்கள் சொன்னோம் நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்னு. இப்படியாக அல்லாஹ் தஆலா அவனுடைய செயல்பாடுகளை பாதுகாக்கிறான். கடைசியில் நம்முடைய உறுப்புகள் கூட பேச ஆரம்பிச்சு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. சரி, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 82வது அத்தியாயம் 12வது வசனத்துல, யஅலமூன மா தஃஅலூன், இதே மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிகிறார்கள். பொதுவாக நீங்கள் செய்யறத அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுல இருந்து நன்மை, தீமை, சிறியது, பெரியது, அது இது எல்லாம் பதிவு பொதுவாக சொல்லியிருக்கிறான். நீங்கள் செய்பவற்றை அப்படின்னு
இந்த மலக்குகள் அறிகிறார்கள் அப்படின்னு ஏழமுனை என்று சொல்லுகிறான். முன்னாடி எழுதுகிறார்கள் சொன்னா, பதிகிறார்கள் சொன்னா, ஹாஃபிலீன் பதிகிறார்கள், பாதுகாக்கிறார்கள், காத்திபீன் எழுதுகிறார்கள், கண்காணிக்கிறார்கள், இப்படிலாம் சொன்னவன் இங்கே அந்த மலக்குகள் அறிகிறார்கள் அப்படின்னு சொல்றான்னா, சில விஷயங்களை அறிவாங்க, தெரிவாங்க, ஆனா எழுத மாட்டாங்க. அடியான் மறந்து செய்யறான் பார்த்தீங்களா, செய்யணும் வேணும்னே செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம அவனை மீறி வரும், மறதியா வரும். இந்த மாதிரி விஷயங்கள் மலக்குகள் அறிவார்கள், ஆனால் எழுத மாட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஏழமுன என்பதோடு நிறுத்திக் கொள்கிறார். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் பிஸ்லாஸ் சொல்றாங்க, அக்ரிமுல் கிராமுல் காத்திபீன் அல்லதீன லா யுஃபாரிகூனகும் இல்லா இன்த இஹ்தல் ஹாலத்தைனில் ஜனாபத்தி வல் காயிம். ரெண்டு சமயங்களிலே தவிர, கழிவறையின் பொழுதும் ஜனாபத்தினுடைய வேலையின் பொழுதும், உடலுறவு சம்பந்த சமயத்தில், இந்த ரெண்டு சமயங்களிலும் இல்லாத, இந்த ரெண்டு சமயங்களிலும் அல்லாத மற்ற எல்லா நேரங்களிலும் உங்களை விட்டு பிரியாத என்றும் உங்களுடனேயே இருக்கக்கூடிய அந்த கிராமல் காத்திபிற்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கக்கூடிய மலக்குகள் ரெண்டு சமயங்கள்ல விலகி போயிடுறாங்க. அந்த ரெண்டு சமயங்கள் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒன்று கழிப்பிடங்கள், கழிவறைகள். அதனாலதான் கழிவறைகளில் பேசக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே வரக்கூடிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுக்கு பிடிக்காத ஒரு இடம், பேசுறதுனால அங்கே ஆஜராகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. இது அந்த மலக்குகளுக்கு நம்ம நோவினைப்படுத்துற மாதிரி. அக்ரிமுல் கிராமுல் காத்திபின், அவர்களுக்கு கண்ணியமளியுங்கள், சங்கைப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அதனாலதான் கழிவறைகளின் சமயத்திலே பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல உடலுறவு சமயங்களிலேயும் பேசுவது, சிரிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கழிவறையில் இருக்கும் பொழுது யாராவது நமக்கு சலாம் சொல்லிட்டா கூட அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிற முடியாது. அவருக்கு அந்த இது தெரியாம, சட்டம் தெரியாம சொல்றாரு சலாம், அதுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மனசுக்குள்ளேயே அதை சொல்லிக்கணும். தும்மல் வந்துச்சா அதற்கான பதிலை அல்லாஹ்வை புகழ்வதை மனதுக்குள்ளேயே புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஏன்னா அந்த ரெண்டு சமயங்களிலேயும் அவர்கள் விலகி போய் விடுகிறார்கள் மலக்குகள். மற்ற சமயங்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவமான காரியங்களை பண்ணுகிற பொழுது, செய்கிற பொழுது அது அந்த மலக்குகளை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. தவறான காரியங்கள், ஹராமான காரியங்களில் ஈடுபடுறது இருக்குதே, பாவமான காரியங்களில் ஈடுபடுறது கூடவே இருக்கக்கூடிய அந்த மலக்குகளை நீங்க அவமானப்படுத்துறது, கண்ணியக்குறைவு செய்யறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில அந்த மலக்குகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காபிர்கள் கூடயும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு மலக்குகள் இருக்கிறாங்களே, கிராமன் காத்திபின்னு, காபிர்கள் கூடயும் இருக்கிறாங்க, பாதுகாவலராக, பதிவாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இவர்கள் நியமனம் தான் செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர, இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர ரெண்டு பேருமே. ஆனால் அந்த இறை நிராகரிப்பாளர், இறைவனையே மறுத்து வாழக்கூடியவர், அவருடைய எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அங்கீகாரம் கிடையாது. நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நற்செயலுக்கான எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. எழுதுதல் என்பதே கிடையாது. நல்ல காரியங்கள் செஞ்சு அது எழுதுறதுங்கிறது கிடையாது. சரி, அப்படி எழுதவே இல்லைன்னா அப்ப அந்த ஒரு மலக்கு எதுக்கு ஆஜராகி இருக்கணும்? அவருக்கு எழுதுற வேலையே இல்லை. ஏன்னா அவருடைய எந்த நல்ல காரியத்துக்கும் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு அவர் அங்கே ஆஜராகி இருக்கணும்னா, ஆரம்பத்தில் சொன்னல, இந்த ரெண்டு மலக்குகள்ல யார் தலைவர்? வலது புஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு தலைவர். அவருடைய உத்தரவினுடைய அடிப்படையில தான் அந்த இடது புஜத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அவனுடைய ஒவ்வொரு தவறான விஷயங்களையும் எழுதியிருக்கிறார், செய்த பாவங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். இவருடைய உத்தரவுக்கு பிறகுதான் எழுதுறார். அதற்காக அவர் ஆஜராகி இருக்கணுமா இல்லையா? அதனால் ஆஜராக இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இனி வரக்கூடிய காலத்தில் அவன் ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது அவன் நல்ல மனர்கள் புரிகிற பொழுது எழுதக்கூடிய ஒரு அவசியம் இருக்கு. இதனால இரண்டு மலக்குகளுமே அவன் கூட நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஷரியத்தின் வழியாக அறிய முடிகிறது. அதே போல
இல்லை ஒரு ஆயத்தில் சொல்றான், 50வது அத்தியாயம் 22வது வசனத்துல, இவ்வளவு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. நம்ம கூடவே எதையுமே அறியாம தெரியாம எனக்குன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு சரியான ஒரு மறதி, சரியான ஒரு மறதி. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா. மரணத்தினுடைய சமயத்துல தான் எல்லாமே நினைவுக்கு வரும். இப்போ பயன்ல சொன்னது பூரா மறந்துடும். வாழ்ந்தா நினைவு இருக்கும், வாழலைன்னா மறந்துடும். எங்கே நினைவுக்கு வரும்னா மரணத்தினுடைய சமயத்துல தான் ஷரியத்தினுடைய அத்தனை விஷயங்களும், அடிப்படை விஷயங்கள் கூட நினைவுக்கு வரும். இவ்வளவு காலம் நம்ம ஏமாந்துட்டோமே, மறந்துட்டோமே. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா. மரணத்தினுடைய சமயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீ மறதியில் இருந்தாய். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், மரணம் என்கிற இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்பதை நீ மறந்து இருந்தாய். இந்த சமயத்துல, இந்த நேரத்துல, இந்த மரணத்தினுடைய வேளையில ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக, மறதி என்கிற அந்த மூடியை நாம் கலட்டி விட்டோம், நீக்கிவிட்டோம். இதுவரைக்கும் உன்னை மூடி இருந்துச்சு. மரணம்னு நமக்கு ஒண்ணு வரும், மறுமைன்னு ஒண்ணு வரும், அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு மறதி. இது உன்னை அப்படியே மூடி இருந்துச்சு, உன் வாழ்க்கையை மூடி இருந்துச்சு. இந்த திரையை நீக்கிட்டோம். ஃபபஸருக்குல் யௌம ஹதீஸ், இப்போ உன்னுடைய பார்வை ஷார்ப்பாகிவிட்டது. ஊனமாக இருந்த உன்னுடைய பார்வை இப்பொழுது கூர்மையாகிவிட்டது. குருட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே இத்தனை காலம், 40 வருஷம், 50 வருஷம், 20 வருஷம், 80 வருஷம் குருட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நொந்து வெந்து போய் இப்பதான் உன் பார்வை கூர்மையாகி இருக்கிறது. ஏன்னா திரையை நீக்கிட்டோம்ல, மரணம் வந்துருச்சு, மரணத்தினுடைய வேலை, சக்கராத்தினுடைய காலத்து. இப்படி சொல்லி அல்லாஹ் நம்ம எச்சரிக்கிறார். பாதுகாவலர் போட்டிருக்குது, பதிவாளர்கள் போட்டிருக்குது, எழுத்தாளர்கள் போட்டிருக்கு. பயம் வரலையா? மரணம்னு ஒண்ணு வருமே, அதாவது ஞாபகம் இருக்கா? அந்த பயமாவது இருக்கா அப்படின்னு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் கேட்கிறான். இன்னொரு ஆயத்தில் சொல்றான், 50வது அத்தியாயம் 19வது வசனத்துல, வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையாகவே அந்த மரணத்தினுடைய மயக்கம் வந்து விட்டது அப்படின்னு அந்த சக்கராத் ஹால்ல மனிதன் நினைப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சக்கராத் ஹாலை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, வாழ்க்கை முழுவதும் சன்னஞ்சன்னமாக அழுது கொண்டிருந்த அழுகையெல்லாம் ஒரே சமயத்திலேயே ஊற்றிவிடக்கூடிய, கொட்டிவிடக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. மரணத்தினுடைய சமயத்துல ஒரு மலக்கு வலது காலில் இருந்து பிடிச்சி இழுப்பாங்க சக்கராத்து காலில், இன்னொரு மலக்கு இடது காலில் இருந்து பிடிச்சி இழுப்பாங்க, நரம்பு பிடிச்சி இழுப்பாங்க. இன்னொரு மலக்கு வலது கையினுடைய விரல் நுனியிலிருந்து பிடிச்சி இழுப்பாங்க. இன்னொரு மலக்கு இடது கையினுடைய விரல் நுனியிலிருந்து கையிலிருந்து பிடிச்சி இழுப்பாங்க. இவைகளெல்லாம் விரலுடைய நுனிகளிலிருந்து பிடிச்சி இழுக்கப்படக்கூடியவை, எலும்பினுடைய மொழிகளிலிருந்து இழுக்கப்படக்கூடியவை. இப்படி இருக்கும். வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், திடீர்னு மரணத்தினுடைய வேலை வந்துருச்சு. 4 புறங்களில் இருந்து பிடிச்சு அப்படியே உடம்பு இழுக்கு. அங்கேயும் இங்கேயுமா ஏதாவது ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தாலே ஓடுறோம். அவ்வளவு அதுக்கு இதுக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு, தவணை முடிஞ்சிருச்சு, பிடிச்சி இழுக்குது. எப்படி இருக்கும்? ஆனால் அதே நேரத்தில் நல்லடியாராக இருப்பாரையானால் தண்ணீர் துருத்தியிலிருந்து வெளியாகக்கூடிய தண்ணீரை போல இலகுவான முறையில் எல்லாம் வெளியே போயிடும், காரியம் முடிஞ்சிடும். ஆனால் தீய அடியாராக இருந்தால், கெட்ட அடியாராக இருந்தால், கம்பளி போர்வையிலே மாட்டிக்கொண்ட முல்லை வெளியில இழுக்கும் பொழுது எப்படி பிடிச்சி இழுப்போம்? அவ்வளவு இலகுவா வந்துருமா வெளியே? அதே போல அவனுடைய வயிறு புட்களால், முள்ளுகளால் நிரம்பி இருப்பதை போன்று உணர்வான். வானம் இடிந்து பூமியில் விழுந்து விட்டதை போல அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அவனுடைய உயிர் ஊசியினுடைய துவாரத்தின் வழியாக செல்வது போல அவனை நெருக்கடிக்கு ஆளாக்கப்படும். இப்படி ஒரு கட்டம், இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு வேலை எல்லோருக்கும் வர இருக்கிறது என்ற அச்சத்தை மறந்துவிட்டு மனிதா, நீ என்ன வாழ்க்கை வாழ்றது?
இதெல்லாம் வராது என்று எண்ணிக்கொண்டாயா? மரணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே அவர்கள் இறப்பதற்கு முன்பாக, மரணிப்பதற்கு முன்பாக 2 மலக்கு சின்ன பாருங்க, கிராமன் காத்துமே, அந்த மலக்கை பார்க்காம யாரும் இறக்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட வஃபாத் அடைஞ்சாலும் சரி, வஃபாத்து எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர்களை வாழ்க்கை முழுவதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்களே அந்த 2 மலக்கு. கிராமன் காத்திபின் என்று அல்லாஹு தஆலா வசனத்திலே வார்த்தையால் அழகாக்கி சொன்னானே, சங்கையான மலக்கு என்று. அந்த 2 மலக்குகளை பார்க்காமல் யாரும் மரணிக்க மாட்டார். அப்போ அந்த மலக்குகளுடைய காட்சி இவனுடைய அமல்களுடைய சாட்சி. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது நல்லதொரு தோற்றத்திலே வருவார். அவனை பார்த்து சொல்லுவார்கள், எவ்வளவு கண்ணியமான இடங்களில் எல்லாம் என்னை அமரச் செய்தார், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய இடங்களிலெல்லாம் என்னை இருக்கச் செய்தார், நல்ல காரியங்களை நீ செய்கிற அந்த இடத்திலே எல்லாம் என்னை ஆஜராக செய்தார், என்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்தின, என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தின, இப்படியெல்லாம் அந்த மலக்கு சொல்லி அவனுக்கு முன்பாக ஆஜராக இருப்பார்கள். அதை நிச்சயமாக பார்ப்பார். கெட்டடியானாக இருந்தால் என்னை எத்தனை பாவமான காரியங்களை செய்யக்கூடிய இடத்திற்கெல்லாம் சென்று என்னை அசிங்கப்படுத்தினார், அவமானப்படுத்தினார், என்னை கேவலப்படுத்தினார், உதாசீனப்படுத்தினார், உன்னுடைய வரவு தீயதாகட்டும் என்று அந்த கெட்ட அடியானாக இருந்தால் அவனுக்கு அந்த மலக்குகளுடைய தோற்றம் அப்படி இருக்கும். டிக்கெட் போட்டுல கூட்டிட்டு போனான் தியேட்டருக்கு, மலக்குமார்கள் கூட இருக்கிறாங்களே, அந்த எண்ணம் இல்லாம எத்தனை பாவமான காரியங்களை, எத்தனை ஹராமான காரியங்களை, அல்லாஹ்வை மறந்து தீனை துறந்து எல்லாமே காட்சியா நிற்கும். அந்த காட்சியை பார்த்துட்டு இவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும், எங்க போகிறோம். நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அமல்களுடைய கோர வடிவமா அல்லது அழகான குண வடிவமா தெரியாம பார்க்காம யாரும் மரணிக்க போறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய பார்வை நட்டு விடுகிறது. கடைசி நேரத்தில் பார்த்து நேரிக்கு இறந்து போறோம். அடுத்து இமைகளை மூடுறதுக்கு கூட அவகாசம் இல்லை. நல்ல மலக்க பார்த்தவன அப்படியே கோரமான தோற்றத்தில் மலக்க பார்த்தவன அப்படியே முழிச்சது முழிச்ச மேனிக்கு, கண்ணை திறந்தது திறந்த மேனிக்கு என்ன ஆச்சு, அதோடு முடிஞ்சிச்சு வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கான ஏற்பாடுகள் செய்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி உறுதி கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ரீதியிலே தீனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.